Hi friends, welcome to Access Infotech YouTube channel. நம்ம வந்து இப்போ ஒரு பேட்டரி சர்வீஸ் பார்ப்போம். ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு வந்து ஒரு 8 பேட்டரிஸ் இன்பில் பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே டெட் கண்டிஷன் பேட்டரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து பேட்டரி பூஸ்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு. டெட் செல்லில் வந்து நம்மளால் வந்து அப் பண்ணி நமக்கு வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் கொடுக்க முடியும். இந்த சர்வீஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப நாளாக. இப்போ வந்து நம்ம செல் என்ன கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சாஃப்ட்வேரில் போட்டு ரன் பண்ணி பார்ப்போம். நம்ம மாட்டையிலே தெரியுது அந்த இண்டிகேட்டர் வரல அப்படின்னா செல்லு வந்து டெட்டில் இருக்குது. செல்லுடைய வோல்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் தான் செல்லு வந்து லாக் ஆயிரும். சிப்பை ரீப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிளாங்காக வருது பார்த்திங்களா, எல்லாமே எந்த ரீடிங்குமே இல்லாமல் பிளாங்காக வருது அப்படின்னா செல்லில் வந்து தேவையான அளவு வோல்டேஜ் இல்லை, நம்மளுக்கு வந்து சிப்பு லாக்காக இருக்குன்னு அர்த்தம். இப்போ எக்ஸ்ட்ராலாம் நம்ம வோல்டேஜ் கொடுத்து பார்த்தோன்னா நமக்கு வந்து என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியும். கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் ரீடிங்ஸ் வந்துருச்சா. அந்த ரீடிங்ஸில் வந்து எல்லாமே ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல. அப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம செல்லுடைய வோல்டேஜை வந்து தேவையான அளவு இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் நம்மளுடைய சிப்போட லாக்கை ரிலீஸ் பண்ண முடியும் பயாஸ் ப்ரோக்ராம் மூலியமாக. இப்போ வந்து நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணணும். யூஸ்வலாக செல்லை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த செல்லை பார்த்தால இதில் வந்து 3 செல்ஸ் இருக்கும். அந்த 3 செல்ஸில் வந்து ப்ளஸ் மைனஸ் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து கெஸ் பண்ண தெரியணும். நான் ரெகுலராக பண்ணுறதுனால எனக்கு தெரியும். ஸோ அந்த இடத்த மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிடுவோம், ப்ளஸ் மைனஸ் லொக்கேஷன். ஏன்னா அந்த கேஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மெட்டல் பாடி எப்போதுமே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண எல்லா செல்லுடைய கண்டிஷன் ரொம்ப மோசமாக போயிடும், திரும்ப யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு. அதனால் அதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான லொக்கேஷன் கட் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் பண்ணி கொஞ்சம் மிஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து செல்லு ஷார்ட் ஆகி பேட்டரி வெடிச்சிடும். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு ஆல்ரெடி தெரியுங்கிறதுனால நான் கட் பண்ணுறேன். அதை லொக்கேஷன் கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் லொக்கேஷன் கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நான் வந்து எக்ஸ்டர்னலாக இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு செல்லையும் சார்ஜ் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை மெதுவாக தான் பண்ணுறான் தான், ஃபுல்லாக ஒன் ஷார்ட்டாக கட் பண்ணலைன்னா. இப்போ செல்லை கட் பண்ணியாச்சு. எனக்கு ப்ளஸ் மைனஸ் பின்ஸ் கரெக்டாக தெரியுது எனக்கு. இப்போது எக்ஸ்டர்னலாக இப்போ வந்து என் சார்ஜிங் டிவைஸ் இருக்குது, அது மூலிமா நம்ம வந்து பேலன்ஸ் சார்ஜ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த செல்லில் வந்து 3 செல்லையும் ஒன்றா சார்ஜ் பண்ண முடியாது. இப்போ சின்ன பழைய செல் அப்படின்னா நமக்கு வந்து அது பண்ண முடியும். இதில் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக தான் சார்ஜ் பண்ணி ஆகணும். பேலன்ஸ் சார்ஜர் மூலிமா நான் வந்து ஒவ்வொரு செல்லையும் நான் இண்டிவிஜுவலாக சார்ஜ் பண்ணுறேன். இதுவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். கான்டாக்ட்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பேட்ரி வந்து டிசியில் இருக்குது. டிசி சப்ளை வந்து ரொம்ப பவர்ஃபுல். எப்போ வெடிக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் வெடிச்சிடும். அது ஃபஸ்ட்டு உடனே ஹீட் ஆகுறது ரொம்ப மோசமாக ஹீட் ஆகும். ஓகே, 3 செல்லையுமே நம்ம வந்து தேவையான அளவு சார்ஜ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய மிஷினில் வந்து நம்ம போட்டு சாஃப்ட்வேரில் பார்ப்போம் என்ன கண்டிஷன் இருக்குன்னு. இன்னும் சிப்பு லாக் ரிலீஸ் பண்ணலை. நமக்கு வந்து அந்த இது மட்டும் பேட்டரி மட்டும் தேவையான அளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்களா, அந்த ரீடிங் எல்லாமே பிளாங்காக தான் வரும். இப்போ நம்ம இப்போ ப்ளே பண்ணால் அந்த ஆரஞ்சு கலர் வந்து ஒயிட் கலராக போயிடுச்சுல, அப்படின்னா தேவையான வோல்டேஜ் வந்து செல்லுக்கு வந்துடுச்சு. இப்போ போய் நம்ம வந்து சிப்பை வந்து அன்லாக் பண்ணலாம். சிப்பை ப்ரோக்ராம் அன்லாக் பண்ணிவிட்டு இப்போ சார்ஜ் போட்டு பார்ப்போம் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ரீடிங்கை பார்த்தோம் அப்படின்னா அன்லாக்டு அப்படி வந்துருச்சு நமக்கு செல்லு. சும்மா பிளாங்காக ரன் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து எந்த எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் கொடுக்கறதுல தெரியுது உங்களுக்கு. இப்போ சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆம்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு செல்லுடைய வோல்டேஜும் ஸ்லோப்பும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஜூம் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி ஆம்ஸும் நம்மளுடைய இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. 0லேயே இருக்கும் ஆம்ஸ் வேல்யூ எடுக்கிறது. இந்த சைடில் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆம்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு, செல்லுடைய ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா செல்லு வோல்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, ஓகே, சைடில் எடுத்துகிட்டு இருக்கட்டும். நம்ம இதே ப்ரொசீஜரை வந்து அடுத்த செல்லுக்கு பண்ணுவோம். அது சார்ஜ் ஏறுற வரை. அது ஆல்மோஸ்ட் ஈவனாக எல்லா கர்வும் ஒன்றா சேர்ந்து ஒரே லைனாக போக ஆரம்பிச்சிச்சுல, பர்ஃபெக்டாக ஆகுது. இப்போ அதே மாதிரி இந்த செல்லை நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். எப்படியும் ஒன் பை ஒன் எல்லா செல்லையும் நம்ம சார்ஜ் பண்ணி இந்த ப்ரொசீஜர் ரிப்பீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணுறோன்னா கஸ்டமர் ஹேண்டில் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த செல்லுடைய கண்டிஷனை பார்க்க போகும்போது கஸ்டமர் கொடுத்துருக்க எல்லா செல்லுமே ரெடி ஆகிடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே நான் வந்து செக் பண்ணி பார்த்தா ஒரே கண்டிஷன் தான் இருக்குது. அப்படின்னா எல்லாமே சிப் லாக்கு டியூ டு லோ வோல்டேஜ் ஆஃப் செல்லு. அதனால் வந்து நமக்கு வந்து செல்லு ரெடி ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். எப்போதுமே பேட்டரி சர்வீஸ் பண்ண போகும்போது, ரிப்பேர் பண்ண போகும்போது நமக்கு வந்து எல்லாமே ரெடி ஆகும்னு சொல்ல முடியாது. பட் இது 100% ரெடி ஆகிடும். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி கண்டிஷனில் செல் இருக்குது, ஒரே மாதிரி கண்டிஷன் ப்ராப்ளமாக இருக்குது. அதுவே ஒரு நல்ல விஷயம். ஓகே, அடுத்த செல்லை பார்ப்போம் இப்போது. ஓகே, அதுக்கு எக்ஸ்டர்னாலஜி கொடுத்தோன்னே இது ஆரஞ்சு இல்லாமல் ஒயிட் ஆயிடுச்சு.
இதை இப்போ சார்ஜ் பண்ணி பார்ப்போம். இதுவும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. சேம் ப்ரொசீஜர் அதே ரிப்பீட் பண்ணி நம்ம வந்து எல்லா செல்லையுமே வந்து இது பண்ணணும். டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான், வேறு வழி இல்லை. நான் உங்களுக்கு வீடியோ வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கேன், பட் வந்து டைம் எடுக்கும் இது எல்லாமே ப்ரொசீஜர். ஓகே ஃபைன். இப்போ வந்து 1 by 1 இந்த மாதிரி எல்லா செல்லையுமே நம்ம போட்டு ரெடி பண்ணி கஸ்டமருக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். ரொம்ப சீப் காஸ்ட்டில் கஸ்டமருக்கு முடிஞ்ச சர்வீஸ். தேங்க்யூ.